ஒரு பசுமை நிறைந்த கிராமத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியும் குரங்கும் மற்றும் கிளி ஆகிய மூவரும் நல்ல நண்பர்களாக தினமும் குளத்தில் நீந்தி விளையாடி காடு முழுமைக்கும் சுற்றி மகிழ்ந்தனர். ஒரு நாள் அவர்கள் காடுகளில் சுற்றித் திரிந்தபோது ஒரு விசித்திரமான ஒளிரும் கல் கிடைத்தது. குரங்கு குதித்துக்கொண்டே சொன்னது, இது மந்திரக்கல்லாக இருக்கலாம். இதை நாம் நம்முடனே வைத்துக் கொண்டால் நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும். உடனே ஆட்டுக்குட்டி பயந்தது. வேண்டாம், வேண்டாம், இதை நாம் தொடக்கூடாது. இது ஏதோ நமக்கு ஆபத்தாக கூட இருக்கலாம். உடனே கிளி சொன்னது, சரி, நாம் முதலில் இதை சோதித்துப் பார்ப்போம். அவர்கள் கல்லை தொட்டவுடன் ஒளி பளிச்சென்று வெளிவந்து அனைவருக்கும் விசித்திரமான சக்தி வந்தது. ஆட்டுக்குட்டிக்கு மிக வேகமாக ஓடும் திறன், குரங்கிற்கு மரங்களில் பறக்கும் திறன், கிளிக்கு மனிதர்களின் குரலில் பேசும் திறன். அனைவரும் சிரித்தும் ஆச்சரியப்பட்டும் மகிழ்ந்தனர். ஆனால் அதே நேரத்தில் காட்டில் பெரிய பசித்த நரி வந்தது. ஹாஹா, நாள் முழுக்க பசியில் திரிந்த எனக்கு இப்படி ஒரு உணவா? ஹாஹா, உங்களை பிடித்து எனது பசிக்கு உணவாக்குகிறேன் என்று நரி அவர்களை பார்த்து சொன்னது. குட்டிகள் முதலில் நடுங்கி பயந்தனர். ஆனால் அவர்கள் நினைத்தனர், மந்திரக்கல் நம்மை காப்பாற்றும் என்று. உடனே ஆட்டுக்குட்டி வேகமாக ஓடி நரியை அங்கும் இங்குமாக ஓடி குழப்பியது. குரங்கு மரங்களில் பறந்து மேலிருந்து பழங்களை எறிந்தது. கிளி மனித குரலில், இங்கிருந்து ஓடிப்போ நரியே என்று கத்தி நரியை பயமுறுத்தியது. இறுதியில் மந்திரக்கல்லின் சக்தியால் நரி பயந்து ஓடி மறைந்தது. மந்திரக்கல் மீண்டும் பிரகாசித்து தன் இடத்துக்கு சென்று மறைந்தது. பின்பு அந்த மந்திரக்கல்லிலிருந்து அசரீரி குரலாக, நீங்கள் மூவரும் சிறப்பாக செயல்பட்டீர்கள். இருந்தும் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நாம் நமக்கு கிடைத்த சக்தியை வைத்து பிறருக்கு நன்மையே செய்ய வேண்டும். தக்க சமயத்தில் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளும் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவர்கள் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பினர். சரி சுட்டி குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க சுட்டீஸ்.